போனை எடுத்து ராங் நம்பர்னு சொல்றாங்க. இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல. அப்படி போட அருவாள. அதானே இது இப்படித்தான் நடக்கும்னு நான் நினைச்சேன். அவ இந்த வீட்டுல இருந்திருந்தா உயிரோடவாவது இருந்திருப்பா. எங்க கிட்ட இருந்து அவளை காப்பாத்துறதா நினைச்சு எவனோ தெரியாதவனுக்கு கட்டி கொடுத்தீங்கல்ல. இப்ப உங்களுக்கு இது தேவைதான். நல்லா அனுபவிங்க. நான் சொல்றத நல்லா கேட்டுக்கங்க. அவ சீரழிஞ்சு சின்ன பின்னமாயி இந்த வீட்டுக்கு அவ போனமாதான் வருவா. வாய மூடு. உன் நாக்கு அழுகி போயிடும். நீ எல்லாம் என்ன ஜென்மமோ. பேச்சில விஷத்தை வச்சு பேசாத. இதெல்லாம் நல்லதுக்கு இல்ல. பாட்டி இதுங்கெல்லாம் திருந்தாதுங்க பாட்டி. ஏமா தெரியாம தான் கேக்குறேன். உன் வயித்துல லட்சுமி பிறந்திருந்தா இப்படிதான் பேசுவியா? ஏய் போட. பெருசா பேச வந்துட்டான். அவ வாழ்க்கைய அழிச்சதே நீங்க 2 பேரும் தானடா. இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன். என் தம்பி கஜேந்திரனுக்கு என்ன குறைச்ச? ஒழுங்கா அவ கழுத்துல தாலி கட்டியிருந்தா இந்நேரம் ராணி மாதிரி வச்சிருந்திருப்பான். இப்ப இதெல்லாம் தேவையா? வந்துட்டாங்க பேசுறதுக்கு. பாட்டி அம்மா சொன்னதெல்லாம் பெருசா எடுத்துக்காதீங்க பாட்டி. லட்சுமிக்கு எதுவும் இருக்காது. நான் வேணா சென்னை போய் லட்சுமியை பார்த்துட்டு வரேன் பாட்டி. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. திருட்டு போனவன் தாலிய ஒரு தம்பி தான் எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டு போகுது. அந்த தம்பி கையால கொடுக்கணும்னு இருக்கும் போல. எல்லாத்துக்கும் ஒரு கணக்கு இருக்கு. அது இந்த அம்மனுக்கு மட்டும்தான் தெரியும். நல்லா இருக்கும். அம்மா தாயே, இந்த தாலி அவர் கைப்பட்டுதான் என் கழுத்துக்கு வரணும்னு விதி இருந்திருக்கு. அதுக்காக தான் தாலி திருடு போயிருக்கு. உனக்கு நான் எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல. காலத்துக்கும் நான் உனக்கு நன்றி கடன் பட்டிருக்கேன். ரொம்ப நன்றிம்மா. அந்த பொண்ணை காணோம். அதான் தாலி ஐயர்கிட்ட கொடுத்து அந்த பொண்ணுகிட்டயே கொடுக்க சொல்லிட்டேன். சரி. அவரு லவ் பண்ற பொண்ணு அவர் கூட வந்திருப்பாங்க போல. நம்ம அவங்கள பார்க்காம விட்டோமே. இப்ப போனா கூட பாத்துடலாம். அவங்கள பார்க்க முடியாம போயிடுச்சே. வேற எது வேணா? சரிங்க சார். உனக்கு எது வேணுமா? வேணாடா. சார் சொல்லுங்கம்மா. என் பேரு லக்ஷ்மி. வேலைக்கு ஆட்கள் வேணும்னு வெளியே போர்டு போட்டிருக்கு. எனக்கு வேலை வேணும் சார். அதான் கேக்கலான்னு. ஆமாமா, வேலைக்கு ஆள் வேணும் தான். ஆமா, நீ என்ன வேலை செய்வோமா? நான் நல்லா சமைப்பேன் சார். என் பாட்டி எனக்கு நல்ல கைப்பக்குவம் இருக்குன்னு ரொம்ப பெருமையா சொல்வாங்க. சமைக்கிறது சம்பந்தமா எந்த வேலையா இருந்தாலும் நான் செய்வேன். சரி, நாளைக்கு காலையில வந்துருமா? நாளைக்கா சார்? நான் இப்பவே வேலைக்கு சேர்ந்துக்க தயாரா தான் வந்திருக்கேன். இன்னைக்கே சேர முடியாதா? முதலாளி இப்பதான் வெளியில போனாரு. நாளைக்கு காலையில தான் வருவாரு. அவர்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லாம உன்னை நான் வேலைக்கு சேர்க்க முடியாதுமா. நாளைக்கு காலையில வந்துருங்க. சரிங்க சார், நான் நாளைக்கு வரேன். சரிம்மா.
அதனால வரல, அவ்வளவுதான். நான் எப்பேற்பட்ட குடும்பம்னு தெரியும்ல, அதெல்லாம் வர வேண்டிய டைமுக்கு கரெக்டா வரும். போனவை காலையில தாலிய கோவில்ல திருடிட்டு போயிட்டாங்க. இதெல்லாம் இப்படியே போட்டிருந்தா திருடிட்டு போயிடுவாங்க. இத பத்திரமா எடுத்து வச்சிருவோம். வளையல கழட்டி பேக்குள்ள வச்சுட்டு போகுதுன்னா இது நம்ம ஊரா இருக்காதே. அந்த பொண்ணுகிட்ட இருந்து ஈஸியா வளையல திருடிடலான்னு நினைக்கிறேன்.